சென்னையில் இயங்கி வரக்கூடிய இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஐஐடி மெட்ராஸில் நான் டீச்சிங் போஸ்ட்டுக்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. இது வந்து ரெகுலர் ரெக்ரூட்மெண்ட், அதாவது நேரடி நியமனம். சரிங்களா? குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி போஸ்ட்லாம் இதில் வந்து வேக்கன்சி இருக்குது. மேலே இருக்கக்கூடிய போஸ்ட்லாம் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் மற்றும் ஹை லெவல் போஸ்ட், அதாவது லெவல் 12 6லேருந்து 12 வரைக்கும் இருக்கக்கூடிய போஸ்ட்டு. இந்த குரூப் சியை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து பேச்சுலர் டிகிரி முடித்த கேண்டிடேட்ஸ், அதே மாதிரி 10th ஸ்டாண்டர்ட் முடித்த கேண்டிடேட்ஸ், 12th ஸ்டாண்டர்ட் முடித்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரியான ஒரு பணியிடம். எம்பிஏ முடித்த கேண்டிடேட்ஸ், இப்படி இருக்கக்கூடிய போஸ்ட்லாம் வந்து இதில் இருக்குது. இதற்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? குரூப் ஏ, குரூப் பி போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சீஃப் செக்யூரிட்டி ஆஃபீஸருக்கு வந்து அப்பர் ஏஜ் லிமிட் 50, லெவல் 12ல் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு. யூஆரில் ஒரு வேக்கன்சி இருக்குது. அசிஸ்டன்ட் ரெஜிஸ்டரை பொறுத்த வரைக்கும் 45 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். லெவல் 10ல் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு. யூஆர் மற்றும் இடபிள்யூஎஸில் இருக்குது 2 வேக்கன்சி இருக்குது டோட்டலாக. ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 45, லெவல் 10ல் இருக்கக்கூடிய போஸ்ட்டு. யூஆரில் ஒரு வேக்கன்சி இருக்குது, டோட்டலாக ஒரு வேக்கன்சி. குரூப் பிஏ போஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஜூனியர் சூப்பர்னண்ட் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து இந்த குரூப் பி எல்லாத்துக்குமே 32 தான். அதே மாதிரி எல்லாமே லெவல் 6 தான். சரிங்களா? ஜூனியர் சூப்பர்னண்ட்டில் யூஆரில் 3 வேக்கன்சி, இடபிள்யூஎஸில் 1, ஓபிசியில் 2, எஸ்சியில் 2, எஸ்டியில் 1, டோட்டலாக 9 வேக்கன்சி இருக்குது. அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் யூஆரில் 3, ஓபிசியில் 1, டோட்டலாக 4 வேக்கன்சி இருக்குது. ஃபிசிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்ட்ரக்டரை பொறுத்த வரைக்கும் யூஆரில் 2, ஓபிசியில் 1, டோட்டலாக 3 வேக்கன்சி இருக்குது. சரிங்களா? குரூப் சியை பொறுத்த வரைக்கும் ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இந்த குரூப் சிக்கு எல்லாமே 27. லெவலை பொறுத்த வரைக்கும் லெவல் 3ல் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு. யூஆரில் 15 வேக்கன்சி, இடபிள்யூஎஸில் 3 வேக்கன்சி, ஓபிசியில் 8, எஸ்சியில் 4, டோட்டலாக 30 வேக்கன்சி இருக்குது. குக்கை பொறுத்த வரைக்கும் லெவல் 3ல் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு. யூஆரில் 2 வேக்கன்சி, டோட்டலாக 2 வேக்கன்சி. டிரைவரை பொறுத்த வரைக்கும் லெவல் 3ல் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு. யூஆரில் ஒரு வேக்கன்சியும், ஓபிசியில் ஒரு வேக்கன்சியும் இருக்குது, டோட்டலாக 2 வேக்கன்சி இருக்குது. செக்யூரிட்டி கார்டை பொறுத்த வரைக்கும் லெவல் 1ல் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு. யூஆரில் 5, இடபிள்யூஎஸில் ஒரு வேக்கன்சியும், ஓபிசியிலும் மற்றும் எஸ்சியில் இதெல்லாம் 2 வேக்கன்சியும் இருக்குது, டோட்டலாக 10 வேக்கன்சி இருக்குது. சரிங்களா? இதில் ஜூனியர் அசிஸ்டன்ட் இருக்குது இல்லையா, அந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் டிகிரி முடித்த கேண்டிடேட்ஸ், ஆர்ட்ஸ் சயின்ஸ் காமர்ஸில் முடித்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ண மாதிரியான போஸ்ட்டு. அதில் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கான ரிசர்வேஷனும் உண்டு, ஒரு போஸ்ட்டு. சரிங்களா? இதற்கு நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் டு கேண்டிடேட்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அது நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம். recruit.iitm.ac.in இதுதான் அஃபிஷியல் வெப்சைட். இதில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். சரிங்களா? அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு 12/3/2024 5:30க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் சிட்டிசன் யார் வேணால் அப்ளை பண்ணலாம். ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் நம்ம பார்த்தோம். லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் மார்ச் 12, 2024 மாலை 5:30க்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். எந்த விதமான இதுவும் நீங்கள் வந்து போஸ்ட்டில் இப்போ சென்ட் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி உங்களுடைய டீட்டெயில்ஸ் ஆன்லைனில் அப்ளிகேஷனில் சப்மிட் பண்ணுறீங்க இல்லையா, அது எல்லாமே வந்து ஒரு காப்பி வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதாவது என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th 12th இது டிப்ளமோ டிகிரி இந்த மாதிரி இந்த ஆர்டரில் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரூஃபு எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதை பொறுத்து. அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பர்த் சர்டிஃபிகேட்டோ இல்லை 10th மார்க் ஷீட் 12th மார்க் ஷீட் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் வந்து வச்சுருக்கணும். அதே மாதிரி கேட்டகரி சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி ஓபிசி இடபிள்யூஎஸ் பிடபிள்யூடி எக்ஸர்விஸ்மேன் இது மாதிரி என்ன கேட்டகரியில் வரீங்களோ அதற்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அதே மாதிரி நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லைனா வேரியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் க்ரானாலஜிக்கல் ஆர்டர் படி நீங்கள் வந்து ப்ராப்பராக அதை வந்து அரேஞ்ச் பண்ணி அதையும் நீங்கள் ரெடியாக வச்சுருக்கணும். சேலரி சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அதற்கான சேலரி சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். ப்ரொஃபிஷியன்சிக்கான சர்டிஃபிகேட் ஏதாவது இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வைக்கலாம். சரிங்களா? ஓகே. செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து வேரியஸ் ஸ்டேஜஸ் ரிட்டன் டெஸ்ட் மட்டும் இருக்கலாம், ஸ்கில் டெஸ்ட் இருக்கக்கூடியது, அல்லது ட்ரேட் டெஸ்ட் இருக்கக்கூடியது, இல்லை இன்டர்வியூ இருக்கக்கூடியது, என்ன போஸ்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து அந்த செலெக்ஷன் வந்து இருக்கும். சரிங்களா? அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஐஐடி மெட்ராஸ் தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ரெகனைஸ்டு போர்டு யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூட்டில் முடிச்சிருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள். ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மினிமம் குவாலிஃபைங் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அது கண்டிப்பாக இருக்கணும். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் கேண்டிடேட்ஸ் வந்து
எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ உமன் கேண்டிடேட்ஸ்க்கு எந்த விதமான அப்ளிகேஷனும் கிடையாது, ஃபீஸும் கிடையாது. ரிமைனிங் கேண்டிடேட்ஸ் ₹500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே, ஆன்லைனில் தான் பே பண்ணணும். அதே மாதிரி எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி உமன் கேண்டிடேட்ஸ் ஃபீ எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அதற்கான சர்டிஃபிகேட் வைக்கணும். அப்படி வைக்கலை அப்படின்ற மாதிரி இருந்தால் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்ளிகேஷனை. அதனால் ப்ராப்பராக பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து ஏபிஆர்லாம் ஏசிஆர் ஃபார்ம் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும் லாஸ்ட்டு 5 வருடத்திற்கு. சரிங்களா? அதே மாதிரி என்ஓசி சர்டிஃபிகேட்டும் வைக்கணும், விஜிலன்ஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட்டும் வைக்கணும். சரிங்களா? டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அல்லது ஸ்கில் டெஸ்ட் இல்லை ட்ரேட் டெஸ்ட் இல்லை இன்டர்வியூக்கு வரும்பொழுது இதெல்லாம் வச்சுருந்தா மட்டும்தான் எலிஜிபிள். அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி தான் அவங்கள ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஹார்ட் காப்பி வந்து நீங்கள் சென்ட் பண்ண தேவையில்லை. சரிங்களா? சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அப்ளிகேஷனை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்து நீங்கள் ஸ்கில் டெஸ்ட்டு, இன்டர்வியூ, ட்ரேட் டெஸ்ட் அப்போது எடுத்துகிட்டு வந்தால் போதும். நீங்கள் ஹார்ட் காப்பி இன்ஸ்டியூட்டுக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவசியம் கிடையாது. சரிங்களா? ஓகே, ரிமைனிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ராப்பராக ரெகுலராக இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ரிலாக்ஸேஷனை பொறுத்தவரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டுக்கு 5 வருடமும் ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 3 வருடமும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ்மென்ட்க்குலாம் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆஸ் பர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரூல்ஸ் படி உண்டு. அதே மாதிரி இன்டர்னல் கேண்டிடேட்ஸ் ஐஐடி மெட்ராஸ்லேயே ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. ஐஐடி மெட்ராஸ் படி நார்ம்ஸ் படி உண்டு. ஓபிசி என்சிஎலை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரான சர்டிஃபிகேட்டாக இருக்கணும், லேட்டஸ்ட் சர்டிஃபிகேட்டாக இருக்கணும். இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டுக்கும் ப்ராப்பரான கம்பெனி அத்தாரிட்டிக்கிட்டே வாங்கின சர்டிஃபிகேட்டாக இருக்கணும். செப்பரேட்டாக எந்த விதமான இன்டிமேஷனும் உங்களுக்கு வராது. வெப்சைட்டில் தான் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்ருக்கணும். சரிங்களா? இதில் ஜாயின் பண்ணக்கூடிய அப்பாயிண்டீஸ்க்கு வந்து என்பிஎஸ் நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம்குள்ளே தான் வருவாங்க. அதே மாதிரி மெடிக்கல் ஃபிட்னஸும் வந்து ப்ராப்பராக அவங்கக்கிட்ட இருக்கணும். ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்லாம் வந்து ஃபிட்னஸ் செக் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. அது உங்களுக்கு செலெக்ஷன் ஆனதுக்கப்புறம் சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, ரிமைனிங் இருக்கிறதுலாம் நார்மலாக இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் 12/3/2024. சரிங்களா? ஓகே, இதற்கான எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்க்கலாம். சீஃப் செக்யூரிட்டி ஆஃபீஸர் யூஆர் ஒரு போஸ்ட் இருக்கு இல்லையா, இதற்கு மாஸ்டர் டிகிரி முடித்த கேண்டிடேட்ஸ் மாஸ்டர் டிகிரி முடித்துட்டு அதில் மினிமம் 55% வந்து மார்க் எடுத்துருக்கணும். 15 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 5 வருடம் வந்து சூப்பர்வைசரி கெப்பாசிட்டியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். இதெல்லாம் குரூப் ஏவை பொறுத்த வரைக்கும் குரூப் ஏவும் குரூப் பியும் வந்து ஃபுல்லி எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட் அப்ளை பண்ணுற மாதிரியான போஸ்ட்டு. பின்னாடி இருக்கிறதா முக்கியமான ஸ்டார்டிங் லெவல் போஸ்ட்டு. சரிங்களா? அசிஸ்டன்ட் ரெஜிஸ்ட்ராரை பொறுத்த வரைக்கும் 2 போஸ்ட்டு. இதற்கும் மாஸ்டர் டிகிரியில் 55% வந்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸலண்ட் அகாடமிக் ரெக்கார்டு இருக்கணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. 8 வருடம் மினிமம் 8 வருடம் வந்து கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ண அனுபவம் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் ஒரு யூஆர் போஸ்ட்டு. இதில் வந்து மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும். கிராஜுவேஷன் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ்லேயோ அல்லது ஃபிசிக்கல் எஜுகேஷன்லேயோ 55% வந்து மினிமம் எடுத்துருக்கணும். 5 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணலாம். அட்லீஸ்ட் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஹாக்கி, அத்லெட்டிக்ஸ், ஸ்விம்மிங், ஃபுட்பால், பாஸ்கெட் பால், பேட்மிண்டன் போன்ற ஏதாவது ஒரு ஸ்போர்ட்டில் ஸ்பெஷலைசேஷன் இருக்கணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஜூனியர் சூப்பர்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் 9 போஸ்ட்டு. இதற்கு வந்து உங்களுக்கு இதுலேருந்து தான் வந்து கேண்டிடேட்ஸ் ஜென்ரலாக இருக்கக்கூடிய போஸ்ட்டு. அதாவது ஆர்ட்ஸ்லேயோ சயின்ஸ்லேயோ ஹியூமனிட்டிஸ்லேயோ பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். 60% முடிச்சிருக்கணும். 6 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். எம்எஸ் வேர்டு, எம்எஸ் எக்ஸலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். அடுத்தது அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் டிகிரி முடிச்சுட்டு 60% இருக்கக்கூடிய கேண்டிடேட் 60% மார்க் எடுத்துருக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணலாம். 6 வருடம் வந்து லைட் வெஹிக்கிள் இல்லை மோட்டார் சைக்கிளுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். ஃபிசிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்ட்ரக்டரை பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் அதில் வந்து 60% மதிப்பெண்ணோட 3 வருடம் வந்து ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஜூனியர் அசிஸ்டன்ட் இதுதான் முக்கியமான போஸ்ட்டு. 30 வேக்கன்சி இருக்குது. 15 யூஆர், 3 இடபிள்யூஎஸ், 8 ஓபிசி, 4 எஸ்டி. ஓகேங்களா? இதில் பேச்சுலர் டிகிரி ஆர்ட்ஸு, சயின்ஸு இல்லைனா ஹியூமனிட்டி இதில் எதுலையாவது வந்து 60% மினிமம் அக்ரிகேட் மார்க் வந்து 60% எடுத்து கம்ப்யூட்டர் ஆப்ரேஷனில் நாலேஜ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதுதான் மினிமம் குவாலிஃபிகேஷன். இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் தேவையில்லை. ஓகேங்களா? பேச்சுலர் டிகிரி இன் ஆர்ட்ஸ், சயின்ஸ் அண்ட் ஹியூமனிட்டி. அடுத்ததாக இருக்கிறது வந்து குக்கு. பிஎஸ்சி இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கேட்ரிங் டெக்னாலஜி முடிச்சுட்டு அதில் 60% எடுத்துருக்கணும். 3 வருடம் ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணலாம். இல்லை டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் கேட்ரிங்கில் 3 இயர்ஸ் டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் 5 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்படி அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? டிரைவரை பொறுத்த வரைக்கும் 2 போஸ்ட் இருக்குது. 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு லைட் அண்ட் ஹெவி டியூட்டியில் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுட்டு பேட்ச் வச்சுருக்கணும். 2 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். செக்யூரிட்டி கார்டை பொறுத்த வரைக்கும் 10 வேகன்சி இருக்குது.
10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணலாம். என்சிசி சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் டிசேரபிள் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த குரூப் ஏ குரூப் பி போஸ்ட்டை தவிர மிச்சத்தை பார்த்தீங்கன்னா குரூப் சிலாம் பார்த்தீங்கன்னா மினிமம் 10th 12th அதே மாதிரி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் டிப்ளமோ அல்லது டிகிரி, அதே மாதிரி பேச்சுலர் டிகிரி இன் ஆர்ட்ஸ் சயின்ஸ் ஹியூமனிட்டிஸ் இதில் வந்து இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா இது வந்து மத்திய அரசு நிறுவனம், அதே மாதிரி இது ஒரு நிரந்தர பணியிடம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டு பர்மனன்ட் ஜாபு, ஐஐடி மெட்ராஸ்லேயே சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? யாராவது ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நன்றி.